மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம்தான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மகர ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா? ஏன் எல்லா ராசிக்கும் தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமும் பந்தமும் அது தப்புன்னு தெரிஞ்சால் தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களுக்கு ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உங்களுக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் மகர ராசிக்காரங்களை நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. உங்களுக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க மகர ராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் இப்பொழுது வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், இந்த 7 சனி மூலியமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலாக சந்திச்சிருப்பீங்க. கடந்த காலகட்டத்தில் சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனைகளும் அப்படிங்கிறது வந்துட்டு தாங்க இருக்குது, கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த 2025 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல்
இப்பொழுது 4 மாதம் உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருந்திருக்கும். இந்த 2025 10வது மாதம் அப்படிங்கிறது முழுமையாக இப்போ முடிஞ்சு நவம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2026 தொடக்கம் முதல் 4 மாதம் இடைப்பட்ட 6 மாத காலகட்டம் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு முதலாவதாக சனியுடைய வக்கிர பெயர்ச்சி, குருவுடைய நிவர்த்தி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருட கிரகணங்கள் மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறதால ஒட்டுமொத்தமான ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. ஏன்னா கடந்த ஒரு 4 வருடமாக பார்த்தீங்கன்னா 7 சனி மூலியமாக நிறைய இழப்புகள் பெரும்பாலும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நாங்கள் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லபடியாக வாழ மாட்டோமா அப்படின்னு தினமும் நினச்சி ஏங்கி இருப்பீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் இந்த 7 சனி மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இத்தனை நாட்களும் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி மூலம் முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு. இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் சற்று உயரப்போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7 சனி மூலியமாக இந்த பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருப்பீங்க. இனி இந்த குருவுடைய வக்கிர நிவர்த்தியோடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசி 8ஆம் இடம் வந்து குரு வந்து உட்கார்ந்திருப்பார். இதன் மூலம் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது. பொருளாதாரத்தில் மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்க சற்று உயர்வாக போக போறீங்க. வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைச்ச வேலை 10,000 15,000 சம்பளத்துக்காக, பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடித்த மாதிரி வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக தேடி வரும், உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. இனி கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க நிறைய நபர்கள் வந்து பதவி உயர்வு, வருமான உயர்வு, நல்ல பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. உங்களை விட அதிகப்படியான சம்பளம் வாங்க இருக்கிற நிலைமையில் இருப்பாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது உங்கள் மனவேதனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லைங்க, சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் நல்லதாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை சவாலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இதற்கு காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வீட்டில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஜாதகமாக இருக்கலாம், செவ்வாய் ஜாதகம், சுத்த ஜாதகம், இது போல பொருத்தம் வராததால் நிறைய திருமணங்கள் தடைபட்டு இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வருமான வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைக்க போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த மகர ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் விட்டுட்டு 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு சாமி, 8 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு 3 நாள் முருகன் வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரகணங்களுடைய மாற்றத்தால் வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. உங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் பெரும்பாலும் தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தாங்க. அந்த டைமில் 7 சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை, பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். பெற்றோர்கள் உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருக்கலாம். வேற பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கலாம். ஏதாவது உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லா கஷ்டங்களும் இனி தீரும். நினைத்தது எல்லாம் நடக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கப் போகுதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு அப்படிங்கிறது கிடைக்கப் போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, உறவினர்கள் உங்களுக்கு எதிரிகள், துரோகிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது. இனி ஒரு 6 மாத காலகட்டம் புதிய உறவு ஒன்று தானாக உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்கள் புதிய காதலாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். இவர்கள் மூலம் ஒரு மாறுதல் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாகவே அமையும்.